வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில கமெண்ட்ஸ்க்கான பதில் தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, முத்து அப்படிங்கிற நண்பர் வந்து ப்ரோ சாம்சங் A35 குவாலிட்டி அண்ட் பில்ட் வந்து டாப் நாச் ப்ரோ. மை மொபைல் ஃபெல் ஃப்ரம் கார் வைல் டிரைவிங் 120 km/h இன் ராஜஸ்தான். ஐ டிட் நாட் ஈவன் நோ தட் ஐ தாட் ஐ மிஸ்ட் இன் கங்கா ரிவர் இன் பிரயாக்ராஜ். பட் ஐ ட்ரேஸ்ட் மை மொபைல் யூசிங் மை சாம்சங் டேப் S9 FE Plus. It shows my mobile is in Kota, Rajasthan. Someone gave it to the police station. Then I called my friend via WhatsApp, which was logged in my tab. Then I got back my mobile. The fun fact is the display is not even damaged or scratched. Temper glass is broken and rugged case protected also. I traced my phone via Samsung Find app, but I did not turn on my location. So Google's Find My device could not trace it, but before some months I turned on that offline tracking. It helped me. So I am using the mobile. No issue on camera, display, everything is perfect. ஆனால் 120 km வேகத்தில் போய்கிட்டு இருக்கிற கார்லேருந்து எப்படி வெளில விழுந்திருக்கும் அப்படிங்கிறது தான் இப்போ என் மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்கு. ஹவு டிட் திஸ் ஹேப்பன்? ஒரு ஓரமாக மொபைல் ஸ்டாண்ட் வச்சுருந்தா கூட ஓகே, சம் மிஸ்டேக். கார் மேலே வச்சுட்டு கார் ஓட்டினீங்களா, இல்லாட்டி எப்படி வச்சு கார் மேலே ஃபோனை வச்சுட்டு காரை எடுத்துகிட்டு போயிட்டீங்களா, ஏதோ நடந்திருக்கு. ஓகே, ஆனால் உங்கள் ஃபோன் கிடச்சிருச்சு. ப்ளஸ் கீழே விழும்போது ரகட் கேஸ் இருந்திருக்கு, ப்ளஸ் டெம்பர் இருந்திருக்கு. டெம்பர் டேமேஜ் ஆகிடுச்சு. ரகட் கேஸ் வந்து உங்கள் ஃபோனை ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கு. ஃபோன் பெருசாக எந்த இஷ்யூவும் இல்லாமல் உங்களுக்கு கிடச்சிருச்சு. நல்ல விஷயம் என்னென்னா, யாரோ அதை எடுத்துகிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இங்கே நம்ம கார்த்தி ப்ரோ பாவம் பாக்கெட்டில் வச்சுருந்த பிக்சல்ஸ் அவனை பஸ்ஸில் அதுவும் கிண்டியில் வச்சு அடிச்சிருக்கானுங்க. அடிச்சுட்டு அப்போயே அவ்வளோ குடிச்சு முடிச்சிருப்பாங்க. ஸோ நம்ம ஊருக்கு ராஜஸ்தான்லாம் பரவாயில்ல தானா? ஓகே, எட்ஜ் 70 Fusion 256GB 25,000 26,000 வருமே ஆஃபரில், இல்லாட்டி வருமா ஆஃபரில் அப்படின்னா வரலாம். அப்படி வந்தால் உங்களுக்கு மோட்டரோலா மேலே ஹோப் இருக்குது. மோட்டரோலா உங்களுக்கு ஒரு ப்ராப்ளமாக இருக்குது, வாய்ப்பு இல்லை அப்படின்னா தாராளமாக நீங்கள் வாங்கலாம். சொல்லப்போனால் எட்ஜ் 60 Pro மாதிரியான ஃபோனு 25,000 கீழே வரதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப பிரைட்டாக இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது ஓகே, மோட்டரோலா யார்? மோட்டரோலா என்ன பண்ணுறாங்க? அப்டேட் ஸ்லோவாக இருக்குது, பரவாயில்ல. அதில் ஒரு சில பக்ஸ் இருக்குது, எனக்கு பரவாயில்ல. யூசபிலிட்டி ஃபேக்டர்ஸ் ஓகேயா? எஸ் ஃபைன். அப்படின்னும் போது நான் அதை சூஸ் பண்ணுவேன் அப்படின்னா தாராளமாக நீங்கள் மோட்டரோலா சூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ரேர் தான். மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் வருது, ஓரளவுக்கு ரேர் தான். அதே சமயம் சாஃப்ட்வேர் டிஃபெக்ட், அதாவது பக்ஸு, இது வந்து கொஞ்சம் பாசிபிள். ஸோ இப்படி தான் மோட்டரோலா நிலைமை இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம் ப்ரோ. அடுத்து விக்கி ப்ரோக்கு 5 விட்டுருக்காங்க. வா விக்னேஷ் ப்ரோன்னு சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் முன்னால் தான் சொன்னீங்க ரியல்மி அப்டேட் விட்டு கோளாராக இருக்கிறான்னு. அதான் நாங்கள் அப்டேட்டே விடுறதில்ல. மோட்டோ நீயும் அப்டேட் பண்ணாத, நானும் விட மாட்டேன். என்ஜாய் பண்ணிக்க. எட்ஜ் 70க்கு February செக்யூரிட்டி அப்டேட் 1 வீக் முன்னே தான் வந்திருக்கா. நான் ஒரு 1 வீக்கு முன்னாடி ஒரு 2 வீக்ஸ் கிட்ட ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். இல்லாட்டி ஒரு 10 நாள் ஆகிருக்கும். எட்ஜ் 70 நான் கொரியர் போட்டு அது திரும்பியும் நான் ரியாஸ் ப்ரோக்கே அனுப்பிட்டேன். ஸோ அந்த டிவைஸ்க்கு இப்போ அப்டேட் வந்திருக்கா. அதுவும் February செக்யூரிட்டி பேட்ச். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் இருக்கீங்க. சப்போஸ் ஓடிஏ அப்டேட் வரலைனா கூட உங்ககிட்ட பிசி இருந்தால் மோட்டோ சாஃப்ட்வேர் ஃபிக்ஸ் டூல் வழியாக செக் பண்ணிவிட்டு அப்டேட் பண்ண முடியும். இதெல்லாம் குட்டு தான், பிசி சூட் மாதிரி நல்ல விஷயம். எனக்கு விஐயும் அப்படி தான் ப்ரோ இருக்குது. ரூரல் லொக்கேஷன்ஸில் என்னென்னா ஒன்றுங்க, இந்த வீடியோவில் வந்து நான் என்னோடய மனக்குமரல் பிஎஸ்என்எல் வச்சு நான் எப்படி கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஒரு இடத்துல பேமெண்ட் பண்ண போகும்போது எனக்கு அந்த நேரத்தில் போய் எட்ஜ் வந்தது இன்டர்நெட்டு. என்னால் ஸ்கேனும் பண்ண முடியல. ஸ்கேன் பண்ண தான் அது வந்து பேங்கிங் டீட்டெயில்ஸும் ஃபெச் பண்ண முடியல. ரொம்ப கஷ்டப்பட்டேன்னு சொல்லியிருந்தேன். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நான் என்ன சொன்னேன்னா, இந்த மாதிரி பிஎஸ்என்எல்லேருந்து நான் விஐ மாறிடலாம் இருக்கேன். ஏன்னா ஆல்ரெடி ஏர்டெல் என்கிட்ட இருக்குது அண்ட் எனக்கு 2G இருக்கிற மாதிரியான ஒரு சிம் கார்டு தான் வேணும். அதனால் நான் விஐ போகலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு தான் நம்ம நண்பர் சொல்லியிருக்காரு, நான் விஐயில் தான் இருக்கேன், ஆல்ரெடி எனக்கு விஐலே பிரச்சனையாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் பண்ணியிருக்காரு. வேறு எதுவும் இல்லை. ஓகே, ஜான் பி சைலண்ட் தானே? ஓகே, ஜான் அயன் சைட் அப்படிங்கிற நண்பர் வந்து என்ன ப்ரோ லாஸ்ட் வீடியோவில் தான் % இன்க்ரீஸ் ஆனதுக்கு எஸ்ஐஆர் தான் ரீசன், விஜய் இல்லைன்னு ஈஸியாக அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டு போயிட்டீங்க. அண்டர் எஸ்டிமேட்லாம் பண்ணல, இப்பயும் அதான் சொல்லுவேன். எஸ்ஐஆர் தான் ரீசன். விஜய்க்கு ஓட்டு அதிகமாக விழுந்திருக்கு பார்த்தீங்களா, அதுதான் இங்கே டேர்னிங் பாயிண்ட். அது யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அது மாஸ் மூவ். ஸோ இப்போ % இன்க்ரீஸ் ஆனதுக்கு காரணம் எஸ்ஐஆர் தான் ப்ரோ. பட் இங்கே வந்து என்ன இருக்குன்னா, மெஜாரிட்டியாக ஓட்டு வந்து 82% 85% கிளாக் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னா, அதில் வந்து இவங்க அதிகமான வாக்கு வாங்கியிருக்காங்கல்ல, இது வந்து அச்சீவ்மெண்ட் இப்படி சொல்லலாம். பட் விஜய்னால தான் ஓட்டு % இன்க்ரீஸ் ஆச்சு, அதாவது போலானது இன்க்ரீஸ் ஆச்சுன்னு சொல்கிறது வந்து நியாயம் இல்லை. நியாயமாக பேசணும் ப்ரோ, அதுக்கு சொன்னேன். இதுக்கப்புறம் வந்து இன்னும் அவங்க இருக்கலே மாதம் நிறைய சேஞ்சஸ் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன்ஸ்லாம் கொண்டு வந்தாங்கன்னா வேறு லெவல் ப்ரோ. யாராக இருந்தாலும் யார் ஜெயித்தாலுமே ஃபஸ்ட்டு ஒரு மேட்ரு என்னென்னா, ஒவ்வொரு இண்டிவிஜுவலுமே, அதாவது நான் நீங்கள் எல்லாருமே வந்து ரெஸ்பான்சிபிளாக நம்ம ஒர்க்கை நம்ம தெளிவாக பண்ணணும்னு வைங்களேன். எத்திக்ஸ் மாரல் வேல்யூஸோடு நம்ம பண்ணோன்னா அங்கே ஆரம்பிக்குது மாற்றம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போது விஜயோட கட்சி வந்து கம்ப்ளீட்லி நியூ. அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்களாம் எப்படி இதை வந்து ஹேண்டில் பண்ண போகிறாங்கன்னு நமக்கு எல்லாருக்குமே பாசிலிங்காக இருக்கலாம்.
பட் ஹைலைட் என்னன்னா, நான் என்ன சொல்லுவேன்னா, ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் நீங்கள் எந்த அளவுக்கு விஜய் ரெஸ்பெக்ட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ஒர்க்கை நீங்கள் நியாயமான முறையில் யாருக்குமே எந்த விதமான தீங்கும் வராத மாதிரி உங்கள் டே டு டே டாஸ்க்கை நீங்கள் பண்ணீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக இவங்களோட கவர்னன்ஸும் நல்லபடியாக போக தான் செய்யும். ஸோ நம்ம கையில் தான் இருக்குது மெஜாரிட்டி ஆஃப் த ரோலு. அதை தாண்டி வந்து கவர்னன்ஸ் அப்படிங்கிறத வந்து அவங்க எப்படி கொண்டு போகிறாங்கிறத பார்க்கலாம். அவ்வளோதான் ப்ரோ. ஸோ எஸ்ஐஆர் ஃபேக்ட்டுங்கிறது ஃபேக்ட் தான். இவங்க அதிகமாக ஓட்டு வாங்கியிருக்காங்கன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அதை நான் எப்படி ப்ரோ நான் டினை பண்ண முடியும்? இல்லை அதெல்லாம் நான் வாங்கலை அப்படின்னா சொல்ல முடியும். அதான் இவ்வளோ மெஜாரிட்டி காமிச்சிருக்காங்களே. ஸோ இது வந்து ஃபேக்ட். பட் நாங்கள் சொன்ன எஸ்ஐஆர் கான்செப்ட் வேறு. உங்களுக்கு வந்து இறந்து போனவங்க இல்லாட்டி வந்து டூப்ளிகேட் மொத்தம் டூப்ளிகேட்டான ஒரு சில டேட்டாஸ் அது எல்லாமே நல்லிஃபை ஆகுது இல்லையா? அதனால உங்களுக்கு என்ன ஆயிடுதுன்னா, டம்மியான அந்த ஓட்டர்ஸ்லாம் யாருமே வந்து ஓட் பண்ண போகிறதே கிடையாது. அதெல்லாம் ஓட்டே பண்ணலன்னு சொல்லியிருக்கோம்ல, அந்த மாதிரியான விஷயம் நடக்கலைன்னு சொன்னோம், வேறு எதுவும் இல்லை. ஓகே, மோட்டாங்க் இருக்கேன் மீட்டு பிக்சலுக்கு இருக்கேன்னு சிவா. ரொம்ப பேசாதீங்க ஆண்டவா, நம்மளாலும் ரேடாரில் இல்லை. அதாவது டாப் 25 டிவைசஸ்ன்னு சொல்லி பேசியிருப்போம். அதில் வந்து ஐஃபோனும் சாம்சங்கும் டாமினேட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ரெட்மி, ஓப்போலாம் கூட இருக்கும். ஓப்போ, விவோ இதிலலாம் கூட என்ட்ரி லெவல் மாடல்ஸ் இருக்கும். அதை தான் என்னையை குத்தி காட்டுறான். அவன் வந்து மோட்டோ யூஸ் பண்ணுறான், நான் வந்து பிக்சல் யூஸ் பண்ணுறேன்ல, நம்மலாம் பேசவே கூடாது அப்படின்னு சொல்லி அசிங்கப்படுத்துகிறான். என்னத்த சொல்ல ப்ரோ. யூஸ் கார்பன் ப்ரௌசர் வித்தவுட் ஆட் ஆல். அப்படியா? சத்தியமாக எனக்கு ஐடியா இல்லை ப்ரோ. வெங்கட் ராமன் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஐ லைக் கார்த்தி சார் மெத்தடு மோர் தென் வட்சன் ப்ரோ. கார்த்தி ப்ரோ உங்களுக்கு ஒரு ஓட்டு கொடுது ப்ரோ. அஸ்லர் ப்ரோ, போக்கோ எக்ஸைட் ப்ரோ பற்றி வீடியோ பண்ணுங்க. என்கிட்ட டிவைஸ் இல்லை ப்ரோ, எக்ஸைட் ப்ரோ என்கிட்ட இல்லை, எக்ஸைட் ப்ரோ மேக்ஸ் தான் இருக்குது. அதனால தான் எக்ஸைட் ப்ரோ மேக்ஸ் பற்றி என்னால் பேச முடியுது. எக்ஸைட் ப்ரோ வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தா, காம்பேக்ட் ஃபோனுக்கும் பெரிய சைஸ் ஃபோனுக்கும் நடுவில் வந்து நிற்கிது அதோட சைஸ் ஃபேக்டர். மற்றபடி வந்து உங்களோட டிமாண்ட்ஸ் ரொம்பவே ஹைலி இன்டென்சிவ் டிமாண்டாக இல்லாத பட்சத்தில் 8500 உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ண ப்ரோ. இதை தான் இப்போதைக்கு என்னால் சொல்ல முடியும். நான் இன்னும் சத்தியமாக இந்த ஃபோனை யூஸ் பண்ணதே இல்லை. மேபி நம்ம நண்பர்கள் யாராவது போக்கோ எக்ஸைட் ப்ரோ வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கப்பா, எல்லாருக்கும் உதவியாக இருக்கும். எனக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். பிஎஸ்என்எல் 4G இஸ் குட். அது எல்லா இடத்துலையும் இல்லை ப்ரோ, அதான் கஷ்டமாக இருக்குது. டெரிக் ராயல் ப்ரோ, ஹஸ்தினாபுரம் பஸ் ஸ்டாண்டு நியர்பை நான் இருக்கேன் ப்ரோ. இங்கே விஐ ஆல்சோ குட்டு, ஆனால் வீட்டுக்கு போனால் பிஎஸ்என்எல் ஒஸ்ட்டு, ஏர்டெல் பெஸ்ட்டு. ஆமாம், பிஎஸ்என்எல் நான் மறந்துடலான்னு இருக்கேன், அதான் சொல்கிறேனே. அந்த மாதிரிலாம் நான் சொல்கிற ஆளே கிடையாதுங்க. எனக்கு பிஎஸ்என்எல் நல்லபடியாக இருக்கணும்னு சொல்லி தான் 2 வருஷம் முன்னாடிலாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா கூட பிஎஸ்என்எல் ஏதாவது ஒரு வழியில் நல்ல ஆகிடாதா அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருப்பேன். பட் கதையை முடிச்சு விட்டாங்க. H70 ஃபியூஷன் இது வரைக்கும் யூஸ் பண்ணுறவங்களாம் நல்லா இருக்குன்னு தான் ப்ரோ சொல்லியிருக்காங்க. எல்லாருக்கும் ஒரே ஒரு பயம் என்னென்னா, ஸ்லோ அப்டேட்ஸ் ஒரு பிரச்சனையா, பக் இருக்குன்னு ரிப்போர்ட் பண்ணால் டக்குன்னு ஃபிக்ஸ் வர மாட்டேங்குதே இது ஒரு பிரச்சனையா, அப்படி தான் பார்க்குறாங்களே தவிர மற்றபடி வேறு யாரும் ரொம்ப மோசமாலாம் கம்ப்ளைண்ட் பண்ணல. எனக்கு புரியுது, ரொம்ப சவுண்டாகவும் கேட்குது. இதை தாண்டி வேறு என்ன மோசமாக சொல்ல முடியும்? இல்லை, இது வந்து ஓரளவுக்கு அக்செப்டபிள் தான். எப்படின்னா, ஒரு ஃபோனை யூஸே பண்ண முடியாத நிலைமைக்குள்ளே தள்ளப்படுறதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. அந்த மாதிரியான நிலைமைக்குள்ளெல்லாம் மோட்டோரோலா யூசர்ஸ் தள்ளப்படலை. பிக்சல் 10 இயர்ஸ் நாட் கெட்டிங் வார்ம். எனக்கு நல்லா இருக்குது ப்ரோ, உண்மையாக சொன்னால் எனக்கு நல்லா இருக்குது. ஆண்ட்ராய்ட் 17 போட்டு இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இது வரைக்கும் நல்லா தான் போயிட்டுருக்கு. ஆனால் எல்லாருக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு என்னால் வந்து உறுதியாக சொல்ல முடியல. 9Aவை விட 10A நல்லா இருக்குது. அதனால தான் ரீசெண்ட் டைமில் 9Aக்கும் 10Aக்கும் 5000 ரூபா வித்தியாசம் வருதுன்னா கூட தயவுசெய்து அந்த 5000 போட்டு பிக்சல் தான் வாங்குவேன், நடம் பிடிக்கிறவங்க 10A வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். மற்றபடி வேறு எதுவுமே இல்லை. இன்கேஸ் 9A வந்து 33,000, 10A வந்து 43,000 அப்படின்னா ஒரு 10,000 வித்தியாசம் வருது அப்படின்னும் போது தெரில. இந்த இடத்துல என்னால் எந்த மாதிரியான கமெண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது சத்தியமாக தெரியல. ஏன்னா 10,000 ரூபாங்கிறது ஓரளவுக்கு பெரிய அமௌண்ட் தானே. நம்மளால் என்ன பண்ண முடியும்னா, அஃபிஷியலாக ஒர்த்தியான ஒரு ஆஃப்டர் சேல் சப்போர்ட் வாரண்டி எக்ஸ்டெண்டர் மாதிரியான விஷயங்கள் கூட நம்ம அந்த எக்ஸ்ட்ரா அமௌண்ட்லேருந்து போடலாம். நல்ல ரகட் கேஸ் வாங்கலாம், வேறு ஏதாவது ஆக்சசரி வேணுமோ அதையும் வாங்கலாம், இந்த இன்சூரன்ஸையும் போடலாம். ஸோ இந்த மாதிரி அட்வான்டேஜஸ் இருக்குது அந்த 10,000 ரூபாயில் பண்ணக்கூடிய விஷயங்கள். பட் நிஜத்தில் வித்தியாசம் இருக்கா அப்படின்னா 9A விட 10A நிறைய இடத்துல வித்தியாசம் காட்டுது. ஸோ அதனால தான் அதுவும் முக்கியமாக நெட்ஒர்க்கில் வித்தியாசம் காட்டுது. தெர்மல் மேனேஜ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் 9Aவும் நல்லா தான் இருக்குது. எனக்கு வந்து பர்சனலாக ரொம்ப மோசமாக இல்லை. ஏன்னா என் ஒய்ஃபோட டெய்லி டிரைவர் அதுதான், அவங்க அதை தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் அவங்க எந்த விதமான கம்ப்ளைண்ட்டும் பண்ணலை. இத்தனைக்கும் அவங்களும் ஆண்ட்ராய்ட் 17 பீட்டா QPR 1 தான் இருக்காங்க. QPR 1 சாரி, ஆமாம் QPR 1 தான் நினைக்கிறேன். ஆமாம். ஸோ லேட்டஸ்ட் பீட்டாவில் தான் அவங்க ஃபோனும் இருக்குது. ஸோ இது வரைக்கும் பிரச்சனை இல்லை. பட் நான் திரும்பி அதான் ப்ரோ சொல்கிறேன், இப்போ மோட்டோரோலாவை பற்றி எப்படி ஒரு சில சின்ன சின்ன மைனஸ் வந்து மக்கள் ரிப்போர்ட் பண்ணுறாங்களோ, அதே மாதிரி பிக்சலை பற்றியும் சில மைனஸ் வந்து மக்கள் ரிப்போர்ட் பண்ண தான் செய்கிறாங்க. ஹீட் ஆச்சுன்னா திடீர்னு பார்த்தா கொஞ்சம் ஸ்லோ ஆகுது சார்ஜ் ஏறுறதுக்கு, அதுவும் கொஞ்சம் ஸ்லோவானா பரவாயில்ல, சில சமயங்களில் 3 மணி நேரம்லாம் காட்டுது ப்ரோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களை தான் வந்து நான் யோசிக்கிறேன் சில சமயங்களில். அதுதான் என்ன பண்ணுதுன்னா பின்னுக்கு தள்ளுது. இல்லை வேணாம் அப்படின்னு தள்ளுது. பட் மற்றபடி வந்து இப்போதைக்கு எனக்கு எப்படி இருக்குன்னா, இப்போ ஒரு 10A ஆஸ் அ டெய்லி டிரைவர் அப்படின்னும் போது எனக்கு பேட்டரி லைஃப் சம்வாட் ஓகே. பேட்டரி லைஃப் செம்ம எக்ஸலன்ட் ப்ரோ அப்படிலாம் சொல்ல மாட்டேன். பேட்டரி லைஃப் இஸ் ஓகே. அண்ட் அதே சமயம் தெர்மல் மேனேஜ்மெண்ட் இஸ் ஓகே. நான் வந்து இந்த ஃபோன் எடுத்துகிட்டு இப்போ வெளியிலலாம் இந்த வெயிலையும் சுற்றும் போது ஐ எம் ஓகே.
ப்ளூடூத் ஆடியோ எஸ் ஓகே. ஸ்பீக்கர்ஸ் நல்லா இருக்கா எஸ். அவுட்டோர் விசிபிலிட்டி நல்லா இருக்கா எஸ். யூசபிலிட்டி நல்லா இருக்கா எஸ். ஏன்னா வெயிட் இந்த மாதிரியான ஃபேக்டர்ஸ் அண்ட் கையில் கேஸ் எல்லாமே யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்குது. என்ன ஒரே ப்ராப்ளம்னா பெரிய அளவில் பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்த்தாலோ பெரிய அளவில் ரொம்ப ராக் சாலிட் பேட்டரி லைஃப் எதிர்பார்த்தாலோ மட்டும் பிக்சலால் டெலிவர் பண்ண முடியல அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. ஸோ அதுதான் எங்கள் ப்ராப்ளம். ஃப்ரண்ட் கேமரா பொறுத்த வரைக்கும் எனக்கு எப்படி இருக்குன்னா, எனக்கு ஃப்ரண்ட் கேமராவில் பிரச்சனை நான் எதுவும் பார்க்கல. ஒரு நண்பர் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு மாதிரி பிங்க் டிண்ட் வருது அப்படிங்கிறாரு செல்ஃபி எடுத்தா. பட் எனக்கு வந்து வீடியோலாம் எம் நாட் சாட்டிஸ்ஃபைட். ஃப்ரண்ட்டில் எந்த விதத்தில் சொல்கிறேன்னா, என்ன வந்து பாப்பாக காட்டணும் ப்ரோ. அதை நான் வந்து சப்ஜெக்ட் நான் வந்து இப்போ ஃப்ரண்ட் கேமராவில் இப்படி விளாகிங்க்கு வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னா என்ன வந்து ஹைலைட் பண்ணி காட்டணும். ஒரு ஹியூமனை வந்து ஹைலைட் பண்ணணும். பட் இது என்ன பண்ணுதுன்னா ஃப்ரேமில் இருக்கிற எல்லாத்தையும் ஃபோக்கஸில் வைக்குது. எதுக்கு வைக்குதுன்னே தெரில. ஸோ இது மட்டும் கொஞ்சம் அநாயங்க இருக்குது. பட் இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் தான் 10 Pro நல்லா இருக்குது. அதுக்காக 43,000 ஃபோன் வாங்க ரெடியாக இருக்கிற ஒரு நண்பரை கொண்டு போய் 83,000 ரூபாய்க்கு தள்ளி விட முடியுமா? ஸோ அதான் ஃபேக்ட். ஓகே. அப்புறம் ஹண்ட் அப்படிங்கிறவர் வந்து ப்ரோ நான் பிஎஸ்என்எல்ல தான் ப்ரோ இருக்கேன். எனக்கு சடனாக 2 days நெட்ஒர்க்கே வரல ப்ரோ. நோ சர்வீஸ் தான் ஷோ ஆச்சு. நான் போர்ட் பண்ணலான்னு விஐக்கு போர்ட் பண்ணது. நெக்ஸ்ட் டே பார்த்தா பிஎஸ்என்எல்ல நெட்ஒர்க் ஷோ ஆச்சு ப்ரோ. ஆனால் பிஎஸ்என்எல் 1 month ரீசார்ஜ் இருந்துச்சு. சரி விஐ நல்லா இருக்குன்னு பார்த்தா விஐ பிஎஸ்என்எல்லை விட மோசமாக இருக்கா? பிஎஸ்என்எல் எனக்கு 25 Mbps ப்ளஸ் கிடைக்கும் ப்ரோ. விஐயில் பார்த்தீங்கன்னா 6 இல்லைனா 5 Mbps தான் கிடைக்குதா? ஏன் போர்ட் பண்ண இருக்குது 3 days வெயிட் பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருந்தேன். 90 days வெயிட் பண்ணணும். ஆமாம், இன்னும் 90 days வெயிட் பண்ணி தான் திரும்பியும் நம்ம போர்ட் பண்ண முடியும். ஒரு புது நெட்ஒர்க்குள்ளே நம்ம போயிட்டோம்னா 3 months மேலே ஆகும் ப்ரோ நிறைய விஷயங்களுக்கு. இப்போது ஒன்றும் இல்லை, இப்போது ஏர்டெல் பிளாக் பற்றி நம்ம பேசியிருப்போம். அட் டைம் வந்து ஃபேமிலி பிளான் மாதிரிலாம் போடலாம். 4 SIM கார்டுக்கு ஒரே பிளானு, ஒரே பில்லிங்னு பே பண்ண முடியும். ஆனால் ப்ராப்ளம் என்னென்னா, புதுசாக உங்கள் வீட்டில் யாராவது மைக்ரேட் ஆகிருக்காங்க, புதுசாக சிம் வாங்கியிருக்காங்க அப்படின்னா எம்என்பி பண்ணவங்களும் சரி, புது சிம் வாங்கினவங்களும் சரி, ஒரு 3 months வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ப்ரோக்ராம்குள்ளே நம்ம அவங்கள சேர்க்க முடியாது. ஸோ அதையும் மைண்டில் வச்சுக்கணும். ஸோ இதெல்லாமும் இருக்குது. நான் பிஎஸ்என்எல்லில் இருந்து ஏர்டெலுக்கு சேஞ்ச் ஆகிட்டேன் ப்ரோ. முடியலை. பிஎஸ்என்எல் பிடிச்சி தான் ரொம்ப நாள் இருந்தேன். ஆனால் பட் நெட்ஒர்க்கு கால் கனெக்டிவிட்டி எதுவுமே சரியில்லை. ஸோ அந்த பேக் வேலிடிட்டியும் குறைஞ்சிட்டு போகுது. அதனால் போர்ட் பண்ணிட்டார். நான் தான் ரிப்ளை போட்டிருந்தேன். அதுக்கு கீழே யாராவது ரிப்ளை போட்டிருக்காங்களா? பிஎஸ்என்எல் இது ஆமாம், பிஎஸ்என்எல் ரீசார்ஜுக்கு சீப் தான். போர்ட்டிங் நாட் ஹேப்பனிங்னா உடனே போர்ட் பண்ண முடியாது வெங்கி ப்ரோ. கொஞ்சம் டைம் எடுக்கும். அதான் சொன்னோமே, நீங்கள் வந்து சப்போஸ் இப்போ பிஎஸ்என்எல் வந்துட்டீங்க, ஒரு 3 months பிஎஸ்என்எல் இருந்தால் தான் பிஎஸ்என்எல் விட்டு வெளில போக முடியும். ஸோ ஏதாவது நெட்ஒர்க்குள்ளே நீங்கள் வரீங்க அப்படின்னா ஒரு 3 months நீங்கள் அதில் ஆக்டிவாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ண முடியும்னா எம்என்பி திரும்ப பண்ண முடியும். சாம்சங் அஃபிஷியல் வெப்சைட்லேயும் ஆஃபரில் கிடைக்குமா? எஸ், சாம்சங் அஃபிஷியல் வெப்சைட்லேயுமே இதே மாதிரியான டீல் வந்து அப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும். செக் பண்ணி பார்க்கலாம். ப்ளஸ் சில சமயங்கள் வந்து பார்த்திங்கன்னா அங்கே நம்மளுக்கு தெரியாத ஒரு சில ஆஃபர்ஸும் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆஃப்லைன் ஸ்டோர் விசிட் பண்ணிங்கன்னா, சாம்சங்கோட அஃபிஷியல் ஆஃப்லைன் ஸ்டோர் விசிட் பண்ணிங்கன்னா அதை நீங்கள் கேட்டு தெரிஞ்சிக்கலாம். எப்படின்னா அங்கே போனால் தான் தெரியும். 1000 ரூபா பே பண்ணால் 3500 ரூபா சார்ஜர் தரேன், அந்த மாதிரி அடிஷ்னல் ஏதாவது ஒரு சில விஷயங்கள் சொல்லுவாங்க. அதுக்கு நேரில் போனால் மட்டும் தான் தெரியும். சாம்சங் ஷாப்பில் வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் நிறையா இருக்கும். அதுக்குள்ளே போய் நம்ம தேடி பார்த்து அதை ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். நிறைய பேர் மறந்துடுவாங்க. நெக்ஸ்ட் கொடுத்து அப்படியே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் அதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. X300 Pro vs iPhone 17 which one is best for camera and reliability? ஃபோட்டோகிராஃபி அப்படின்னு வரும்போது கேஷுவல் ஃபோட்டோகிராஃபியாக இருந்தாலும் சரி, ஜூம்டு ஃபோட்டோகிராஃபியாக இருந்தாலும் சரி, அந்த மாதிரி நிறையா ஹியூமன் போர்ட்ரைட்ஸ் இது எல்லாத்துலேயுமே X300 Pro செம்ம சாலிடாக பர்ஃபார்ம் பண்ணிடும். இதுவே பேட்டரி லைஃப் ரிலையபிலிட்டி, கேமராவில் வீடியோகிராஃபி அண்டு முக்கியமாக சோஷியல் அப்ளிகேஷன்ஸ், ஸோ இந்த ஏரியாலலாம் வந்து iPhone 17 முன்னிலையில் இருக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம் ப்ரோ. ஓகே. Nord 5 ஆர் Moto Edge 60 Pro. Nord 5 ஸ்டாக் இருந்தால் Nord 5 தான் ப்ரோ சத்தியமாக நான் சஜஸ்ட் பண்ணுவேன். பட் Nord 5 ஸ்டாக் இல்லைனா Edge 60 Pro தான் நீங்கள் போய் ஆகணும். ஸ்டாக் இருந்ததுன்னா Nord 5 போய்க்கோங்க ப்ரோ. சம் டவுட் ப்ரோ, why S25 FE is not available even though in the Samsung site for Tamil Nadu? Onwards removable battery smartphone are going to come in India or not? Please update this. வேதா ப்ரோ, ஆக்சுவலாக என்ன மேட்டர்னா EU வந்து ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. ஸோ EU ஃபோர்ஸ் பண்ணுறாங்கன்னா குளோபலாகவே அதை கொண்டு வர மாதிரி தான் இருக்கும். யூரோப்புக்கு மட்டும் ஒரு டிசைன் அண்டு ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டுக்கு வேறு டிசைன் பண்ண முடியாது. இதை தாண்டி என்னடானா அதாவது 2027 வந்து 2027 நீங்கள் வந்து என்ன நியூ பார்க்க போகிறீங்கன்னா, எல்லா லேப்டாப்ஸுமே டைப் சி சார்ஜிங் எபிலிட்டியோட இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ அவங்களோட ப்ரொப்ரைட்டரி சார்ஜிங் போர்ட் இருந்தாலும் கூடவே ஒரு டைப் சி சார்ஜிங் போர்ட்டும் இருந்தே ஆகணும். அண்ட் அப்படி இருக்கும்போது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா டைப் சி சார்ஜிங்க்கே போயிடுவாங்க. ஸோ அதனால் அதுவும் ஒரு அட்வான்டேஜ் தான். ஸோ EUவில் ஒரு சில விஷயங்கள் வருது அப்படின்னும் போது அது குளோபல் இம்பாக்ட் தான் ஏற்படுத்தும். ஸோ நம்ம ஊருக்கும் அந்த இம்பாக்ட் ஏற்படுறதுக்கான பாசிபிலிட்டி பிரைட் தான். ரிமூவபிள் பேக்கோட கண்டிப்பாக ஃபோன் பண்ணணும்னு அவங்க சொல்லிட்டாங்கன்னா நம்ம ஊருக்கும் அது கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகம் தான். ஏன்னா எல்லா பிராண்டுமே ஒரு டிசைன் மாதிரி தான் ஃபாலோ பண்ணுவாங்க. மிஞ்சி போனால் 2 டிசைன் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னாலும் குளோபலாக அது வந்து ஒரு மாதிரியான இம்பாக்டை ஏற்படுத்தும். இப்போது eSIM மாடல் தனியாக இருக்குது, eSIM இல்லாமல் ஃபிசிக்கல் சிம்மோட இருக்கக்கூடிய மாடலும் இருக்குது. இந்த மாதிரி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பிக்சல்லையும் இருக்குது. ஓகே, இது ஓரளவுக்கு வேறு மாதிரி டிசைன். பட் இதுவே பேக் டோர்னு வரும்போது என்ன ஆகிடும்னா அவங்க காமன் டிசைனுக்குள்ளே போயிட்டா பெட்டர்னு தோணும்.
ஸோ பேக் டோர் ஈஸிலி ரிமூவபிள் ஆகும் அண்ட் பேட்டரி ரிமூவ் பண்ணி நம்மளே வந்து மாற்றிக்கிற மாதிரி இருந்ததுன்னா வெல்கம் தான். ஸோ பார்க்கலாம். ப்ரோ சஜஸ்ட் மொபைல் அண்டர் 25K வித் குட் யூசேஜ் அந்த டீசென்ட் கேமரா ப்ரோ. நீங்கள் தான் ப்ரோ எனக்கு வந்து கொஞ்சம் கஷ்டம் இல்லாத விஷயமா பண்ணியிருக்கீங்க. டீசென்ட் கேமரா அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இந்த பட்ஜெட்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியல்மி P3 அல்ட்ரா கூட வரும் அண்ட் ரியல்மி P4ம் பார்த்தேன். அப்புறம் நத்திங்கில் CMF Phone 2 Pro பார்த்தேன். அப்புறம் சாம்சங்கில் M56 பார்த்தேன். மோட்டரோலாவில் Edge 60 Pro பார்த்தேன். ஸோ இந்த மாதிரி நிறைய டிவைஸ் பார்த்தேன். இதில் ஹைலைட் என்னென்னா ஓரளவுக்கு டீசென்ட் அண்ட் ரிலேபிள் அப்படின்னு சொல்லணும்னா சாம்சங்கோட M56 போகலாமோ அப்படின்னு தோணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மக்களே? உங்ககிட்ட காமனாக தான் கேட்குறேன். இவ்வளோ டிவைசஸ் இருக்குது, CMFலாம் கூட இருக்குது. இந்த இடத்துல நம்ம சாம்சங்கை நம்பலாமா? 22,000 ரூபாய்க்கு இப்போ கிடைக்குது. 20,000 ரூபாய்க்கு இதுக்கு முன்னாடி கிடச்சிதுன்றது நினைக்கும் போது சந்தோஷமாக தான் இருக்குது. பட் இப்போ 22,000 ரூபாய்க்கு கிடைக்குது. இதை நம்பி சொல்லலாமா? M56 வாங்கினா ஏமாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத நீங்களே சொல்லுங்கள். எனக்கு எப்படி இருக்குன்னா இந்த கேங்லேயே ஓரளவுக்கு ரிலேபிளாக அப்பப்போ சாஃப்ட்வேர் அப்டேட் கொடுக்குறது அண்ட் ஓரளவுக்கு நல்ல டிஸ்பிளே அண்ட் ஓரளவுக்கு நல்ல கேமரா, எந்த விதத்தில்னா கன்சிஸ்டன்சி ஆஸ்பெக்டில் சொல்கிறேன். அதில் வந்து சாம்சங் ஸ்கோர் பண்ணுமோ அப்படின்னு தோணுது. உங்களோட கருத்துக்களை நீங்கள் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ரைட்டு, iQOO 13 வாங்கலாமா ப்ரோ? கண்டிப்பாக வாங்கலாம். ரீஃபப்டு டிவைஸ் கிடைக்கிதுனாலும் சரி, ஸ்டாக் டிவைஸ் கிடைக்கிதுனாலும் சரி, நல்லா செக் பண்ணிக்கோங்க. இது சீல்டு யூனிட் அப்படின்னா உங்களுக்கு செக் பண்ணுற வேலை தான் ரொம்ப மிச்சம். ஸோ நீங்கள் தாராளமாக வாங்கலாம். இதுவே வந்து ரீஃபப்டு டிவைஸோ இல்லாட்டி ஆஃப்டர் சேல் செகண்ட்ஸ் மார்க்கெட்டில் வாங்குறீங்க அப்படின்னா டிவைஸை நல்லா செக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் ஓனர் யாரோ அவங்களோட பில்லு அவங்க டீட்டெயில்ஸையும் வாங்கி வச்சுக்கோங்க. உங்கள் சேஃப்டிக்காக தான், அதை மட்டும் வாங்கிக்கோங்க. மற்றபடி வேறு எதுவும் இல்லை. அரௌண்ட் 35K டெலிஃபோட்டோ லென்ஸ்லாம் இருக்கிற மாதிரி நல்ல கேமிங் ப்ராசரோட T4 அல்ட்ரா போகலாமா இல்லைனா OnePlus 13R போகலாமா அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு OnePlus 13R போகிறது தான் ரொம்ப புத்திசாலித்தனம். T4 அல்ட்ரா நல்லா இல்லைன்னு சத்தியமாக சொல்ல மாட்டேன், அப்படிலாம் நான் சொல்ல விரும்பலை. பட் 13R கம்பேர் பண்ணும்போது T4 அல்ட்ரா வந்து ஆவரேஜ் தான். T4 அல்ட்ராவுக்கு ஒரு சில அட்வான்டேஜஸ் இருக்கானா? எஸ், ஆப்வியஸாக இருக்குது. உங்களுக்கு கேமரா ஆஸ்பெக்டில் நீங்கள் பார்த்தாலும் சரி, ஏன்னா அதெல்லாம் வந்து அவங்களோட ஸ்ட்ரென்த்துன்னு சொல்லலாம். பட் ப்ராக்டிக்கல் யூஸ்க்கு, ரொம்ப ப்ராக்டிக்கலாக யதார்த்தமான ஒரு யூஸ்க்கு 13R மாதிரியான டிவைஸ் வந்து இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படின்னு தோணுது. அண்ட் லைஃப் டைம் சப்போர்ட் பொறுத்த வரைக்கும் இவங்க எல்லாருமே BBK ஃபேமிலி. டிஸ்பிளேல ஏதாவது பிரச்சனை வந்தால் இவங்க எல்லாருமே நமக்கு சப்போர்ட் பண்ண தான் போகிறாங்க. ஸோ அதனால் அதெல்லாமே காமன் தான். பட் அகைன் ஏதோ ஒரு எட்ஜ் வந்து எனக்கு என்னமோ OnePlus 13Rக்கு இருக்குது அப்படிங்கிற ஒரு ஃபீல் மட்டும் எனக்கு மனதளவில் தோணுது. மற்றபடி வந்து T4 அல்ட்ரா நல்லா இல்லைன்னு சொல்லப்போனால் என் சகல கூட T4 அல்ட்ரா தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கான். அவனும் ஹாப்பியாக தான் இருக்கான். ஏன்னா ஒரு கேஷுவல் யூசர். கேமரா கூட அவன் ரொம்ப அக்கேஷனலாக தான் யூஸ் பண்ணுவான், எப்பயுமே யூஸ் பண்ண மாட்டான். ஸோ அதனால் அதுவும் நல்ல ஃபோன் தான். ஆனால் ஃபேக்ட் என்னென்னா நீங்கள் பரவாயில்ல கொஞ்சம் இன்டென்ஸான டாஸ்க் ஒரு சில விஷயங்கள்லாம் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த இடத்துல டிமென்சிட்டியை கம்பேர் பண்ணும்போது 8 Gen 3 கொஞ்சம் சேஃபாக ப்ளே பண்ணுமோ அப்படின்னு தோணுது. மற்றபடி வேறு எதுவுமே இல்லை. 1.1 lakh பயங்கர பெரிய பட்ஜெட்டாக இருக்குது. நீங்கள் இப்போ வந்து ஃப்ளிப்கார்ட் போட்டிருக்க டீல் வந்து உண்மையாக இருந்தால் உங்களுக்கு வந்து iPhoneல 17 Pro கிடைக்கும் ப்ரோ. அதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா கிரேசியான ஃபோன்ஸ் நிறைய கிடைக்கும். விவோ, ஓப்போவில் இருக்கக்கூடிய அவங்களோட ப்ரோ மாடல்ஸ் கிடைக்கும், Xiaomi 17 கிடைக்கும், சாம்சங்கில் S25 அல்ட்ரா கிடைக்கும், நிறைய ஃபோன் இருக்குது. அதனால் வந்து இதுதான் சூப்பர் அப்படின்னு என்னால் சொல்ல முடியாது. தாராளமாக உங்களுக்கு இதில் எது பிடிச்சிருக்கோ நீங்கள் வாங்கலாம் ப்ரோ. ஆனால் 1.1 lakhங்கிறது ரொம்ப பெரிய பட்ஜெட்டு. அதுக்குள்ளே ஏகப்பட்ட டிவைசஸ் இருக்குது. ஓகே, துபாயில் S25 அல்ட்ரா வாங்குறது அட்வைசபிளாக? தாராளமாக அட்வைசபிள் தான். ஆனால் துபாய்க்கு நீங்கள் ஃப்ரீக்வெண்ட் ஃப்ளையராக இருக்கணும். இல்லாட்டி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது துபாய் போவாங்க அப்படின்னா நாளை பின்ன பிரச்சனைனா அங்கே தான் நீங்கள் போய் ஷார்ட் டவுன் பண்ணிக்க முடியுமே தவிர இந்தியாவில் பண்ண முடியாதுங்கிற அந்த ஒரு காரணத்தை தான் இந்த இடத்துல ஹைலைட் பண்ணுறேன். மற்றபடி வேறு எந்த பிரச்சனையும் இல்லை. வாங்கிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். அங்கே அடிக்கடி யாராவது போயிட்டு வராங்க அப்படின்னா இங்கே நான் ஏதாவது ப்ராப்ளம் வருது, லைன் வருது, ஒரு 2 வருஷம் கழிச்சு லைன் வருது, ஆனால் தெரில ப்ரோ S25 சீரிஸ்க்கு லைன் விழுமா அப்படின்றது எனக்கு சத்தியமாக தெரில. இருந்தாலும் சொல்கிறேன், லைன் விழுந்தால் நீங்கள் அதை எப்படி அணுக வேண்டியதாக இருக்கும் அப்படின்னா துபாய்க்கு எடுத்துகிட்டு போய் தான் நீங்கள் பார்த்துக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ அதுதான். அப்புறம் S25 Edge 70Kக்குள்ளே ஃப்ளிப்கார்ட்டில் சேலில் வருது ப்ரோ, ஒர்த்து பைங்கன்னா ஆல்ரெடி செகண்ட்ஸ் மார்க்கெட்டில் S25 Edge வாங்கிட்டு ஒரு சிலர் 50-55 விற்றுட்ருக்காங்க 1 month கூட யூஸ் பண்ணாமல். ஸோ நீங்கள் அதை வாங்குறதா இருந்தாலும் எனக்கு ஓகே தான். இல்லை ப்ரோ என் பேர்லேயே வாங்கிக்கிறேன் ப்ரோ, ஏன்னா சாம்சங் டிவைஸ் பொறுத்த வரைக்கும் தான் நீங்கள் ஆல்ரெடி சொல்லியிருக்கீங்களே, ஃபஸ்ட்டு யார் வாங்கி சாம்சங் அக்கௌண்ட் போடுறாங்களோ அவங்க பேரில் அந்த டிவைஸோட சீரியல் நம்பர்லேருந்து எல்லாமே மேப் ஆகிடும். அப்புறம் என்ன தான் நடந்தாலும் நம்மகிட்ட என்ன தான் டீட்டெயில்ஸ் இருந்தாலும் நம்மளோட சாம்சங் அக்கௌண்ட்டே அதில் லாகின் ஆயிருந்தாலும் ஃபஸ்ட்டு ஆக்டிவேட் ஆன அக்கௌண்ட்டுக்கு தான் OTP போகும்னு சொல்லியிருக்கீங்களே அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா தாராளமாக நீங்கள் 70Kக்கு உங்களுக்கு வந்து எந்த விதமான பேக் தாட்ஸும் இல்லை. எனக்கு வந்து பேட்டரி லைஃப் கூட நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு லைட் வெயிட்டாக ஒரு ஃபோன் வேணும், நல்ல யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக S25 Edge போகலாம். S25 Edge ஆக்சுவலாக யூஸ் பண்ணக்கூடிய நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா iPhone Air எப்படியோ அதே மாதிரி தான். இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா உங்களுக்கு டுவல் கேமரா பின்னாடி இருக்கிறனால ஓரளவுக்கு டே டு டே டாஸ்க்கை சாட்டிஸ்ஃபை பண்ணிடுது. ஸோ அந்த விதத்தில் பார்க்கும்போது S25 Edge இஸ் குட். பட் பேட்டரி லைஃப் மட்டும் பெருசாக எதிர்பார்த்துறாதீங்க. அதுதான் இருக்கலே ட்ராபேக்கான ஒரு சைடு இந்த ஃபோனில். மற்றபடி அது உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப அதிகம் தான் ப்ரோ. ஸோ 70K உங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னா தாராளமாக நீங்கள் அதை ட்ரை பண்ணலாம். அண்ட் அது வந்து ஒரு கலெக்டர் டிவைஸாக மாறிடும்னு நினைக்கிறேன் போக போக. அவினாஷ் என்ன கேட்டிருக்காருன்னா Nothing Phone 3A ஒர்த்து பையங்கன்னு கேட்டிருக்காரு. தாராளமாக ஒர்த்து தான் ப்ரோ. 3A லைட்டெல்லாம் கம்பேர் பண்ணும்போது 3A வந்து 23Kக்கு 256GB கிடைக்குது அப்படின்னா தாராளமாக கன்சிடர் பண்ணலாம்.
3A ப்ரோவை காட்டிலும் 3A வந்து நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது டிசைன் ஃபேக்டர்ஸ்னாலையும் கூட. ஸோ 3A தாராளமாக நீங்கள் போகலாம் ப்ரோ. பட் பிளாஸ்டிக் டிவைஸ் ஞாபகம் இருக்கட்டும், கீழெல்லாம் கொஞ்சம் அக்ரெசிவாக போட்டுறாதீங்க. பேக் வந்து கிளாஸு, ஃப்ரேம் வந்து பிளாஸ்டிக். அதுக்காக சொல்கிறேன். இம்பேக்டை வந்து பிளாஸ்டிக் வாங்கி ஷாக் அப்சர்வ் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணி விட்ருவோம். ஸோ கிராக் ஆகிறதுக்கான சான்சஸும் அதிகம். எந்த விதத்தில் சொல்கிறேன், ஃப்ரேமே கிராக் ஆகும். நம்ம சர்க்கிள்லேயே ஒரு சிலருக்குலாம் ஃப்ரேம் கிராக் ஆச்சு, அதனால் சொல்கிறேன். ரியல்மி 16 ஒர்த்து தான் ப்ரோ. பட் நீங்கள் அது என்ன அது மேலே எதிர்பார்ப்பு வைக்கிறீங்கிறத பொறுத்து தான் அது ஒர்த்து. நீங்கள் அதுக்கிட்ட போய்ட்டு பர்ஃபார்மன்ஸு அப்படிலாம் எதிர்பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கோளாறாக தான் இருக்கும். ஓரளவுக்கு கேமரா மட்டும் எதிர்பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஓகே. பட் அதை கூட என்றைக்கு அவங்க கேமரா அப்டேட் கொடுத்து கெடுப்பாங்கன்னு நமக்கு தெரியாது. ஸோ அதனால தான் நம்ம வந்து ரியல்மி 16 ப்ரோ ப்ளஸ் இந்த மாதிரியான மாடலை பற்றி பெருசாக பேசுகிறது இல்லையே தவிர, மற்றபடி உங்களுக்கு இதே பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய வேறு ஏதாவது ஒரு சில ஃபோன்ஸை கூட நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். இல்லை ப்ரோ எனக்கு தெரியும் ப்ரோ ரியல்மி பற்றி எனக்கு ஐடியா இருக்குது ப்ரோ அப்படின்னா தாராளமாக நீங்கள் ரியல்மி 16 போகலாம், எந்த ப்ராப்ளமும் இல்லை. ரைட்டு, ஓகேங்க. ஸோ தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அதற்கு விடைபெற்றுக் கொள்வது சிவபுராணி. பார்க்கலாங்க. பாய்.